அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் இரண்டாவது கடமையாக தொழுகை அல்லாஹு தாலா நமக்கு கூறியிருக்கிறான். தொழுகை என்பது சொர்க்கத்தோட திறவுகோலாகும். நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம் அப்படின்னா, இந்த பிஸியான வாழ்க்கையில் தொழுகைங்கிறது மிக கடினமானதுன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நம்மளுடைய எவ்வளோ கடினமான ஒரு விஷயம்னாலும் நம்ம 5 நேரம் தொழுகும்பொழுது அல்லாஹு தாலா அதை மிக லேசாக்கிடுறான் நமக்கு. நம்முடைய வாழ்க்கையில் தொழுகைங்கிற ஒரு விஷயம் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. ஆனால் நம்ம யாருமே அதை பொருட்படுத்திக்கிறது இல்லை. தொழுகைங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிடுறான். அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா, நம்ம எவ்வளவு தான் துவா செஞ்சாலும் கூட அந்த துவாவை அல்லாஹு தாலா அங்கீகரிக்க மாட்டான். நம் மீது அவனுடைய கோப பார்வையும் இறங்குது. அதனால் நம்மளுடைய தொழுகையை நம்ம சரியாக தொழுது வந்தோம் அப்படின்னா அவனுடைய பரக்கத் நம் மீது இறங்குகின்றது, அவனுடைய ரஹ்மத் இறங்குகின்றது. நம்முடைய எல்லா பாவங்களையும் அவன் மன்னிக்கின்றான். நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறான். இன்னும் நம்மளுடைய ஈமானையும் அல்லாஹு தாலா அதிகரிக்கின்றான். இன்னும் நம்முடைய எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அவன் லேசாக்கிறான். இன்னும் நம்மளுடைய துவாக்களை அவன் கபூல் செய்கிறான். முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழுகை தான். நம்மளும் தொழுகாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளும் காஃபிராயிருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தொழுகையினால தான் என்னுடைய கண்களுக்கு குளிர்ச்சி தருகிறது அப்படின்னு. அதனால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோதான் நமக்கு கஷ்டம் வந்தாலும் கூட முடிஞ்ச வரைக்கும் பரல மட்டுமாவது நீங்கள் கண்டிப்பாக கட்டாயமாக நீங்கள் நிறைவேற்றுங்க. முடிந்த அளவு சுன்னத்தையும் நஃபிலான வணக்கத்தையும் சேர்த்து தொழுது வாருங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் தொழுகைங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துலேயும் நமக்கு நல்லது கிடைக்காது. நாளைக்கு மறுமை நாளில் நம்ம கப்ரினுள் வைக்கும்போது நமக்கு கேட்குற முதல் கேள்வியே தொழுகையை பற்றி தான். அந்த தொழுகைங்கிற ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன சிரமம் வந்தாலும் தொழுது கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் நம் ஆயுள் உள்ள வரை அல்லாஹு தாலா ஐவேளை தொழுகையை நியமமாக தொழுது வர உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.